إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய உதவியின் பிரகாரம் நாங்கள் வாராந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். எமது இந்த ஒன்று கூடலை இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழுமையான கூலிகளையும் தந்திருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த நற்சிந்தனை வகுப்பினூடாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹதீஸினை பார்க்க இருக்கின்றோம். அதுதான், நாங்கள் பாவம் செய்துவிட்டால் அல்லாஹுடையத்திலே மீளுதல், தௌபா செய்தல் என்று அது சம்பந்தமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹு தாலா ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நன்மைகள் செய்ய வேண்டும் அல்லது இபாதத்துக்களின் ஊடாக அவன் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த அளவு வலியுறுத்தப்படுகின்றதோ, எந்த அளவு எங்களுக்கு அது சம்பந்தமான வழிகாட்டல்கள் எங்களது ஒவ்வொரு அசைவுகளிலேயும் சொல்லித் தரப்பட்டிருக்கின்றதோ, அதற்கு அப்படியே ஒப்போசிட்டாக ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டாலும் அல்லது தவறுகள் இழைத்து விட்டாலும் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலிலே எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்து கொண்டே இருக்கின்றது. எனவே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அல்லது அல்லாஹுடைய அல்லது அல்லாஹ்வின் தூதருடைய நோக்கம், இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற முஸ்லிம்களாகிய நாங்கள் மனிதர்கள் முழுமையாக நன்மைகளால் நிரம்பிய ஒரு பூரணவாதியாக இருக்க வேண்டும், சிறந்த ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்ற நோக்கமே தவிர வேறென்றும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்-அகர் இப்னு யஸார் அல் முஸ்னி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவிப்பு செய்கின்றார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா அய்யுஹன் நாசு தூபு இலல்லாஹி, மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து கொள்ளுங்கள், வஸ்தக்ஃபிருஹு, இன்னும் அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள், இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள். ஃப இன்னி அதூபு ஃபில் யௌமி மிஅத மர்ரா, நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளையிலே 100 தடவைகள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றேன், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றேன், மீண்டு கொண்டிருக்கின்றேன் என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியிலிருந்து நிறைய செய்திகளை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டியிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வமா தஅഖர், அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் தூதருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதரே ஒவ்வொரு நாளைக்கும் 100 தடவைகள் தௌபா செய்கின்றார்கள் என்றால், எமது இந்த தௌபாவில் நாங்கள் காட்டுகின்ற ஆர்வம் அல்லது இஸ்திக்ஃபார் செய்வதிலே நாங்கள் காட்டுகின்ற ஆர்வம் எந்த அளவு இருக்க வேண்டும், அது எவ்வளவு அவசியமானது என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது செய்தி. அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு செய்தி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு அழகிய வழிகாட்டல் இது. தௌபா செய்து கொள்ளுங்கள் அல்லது இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிய இந்த வழிகாட்டல், ஏவல் என்பது இது ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டல். ஒரு தகப்பன் தனது குழந்தைக்கு இப்படித்தான் வழிகாட்ட வேண்டும். ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற ஒரு மூத்த ஒருவர், வழிகாட்டி அல்லது தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பவர் இந்த அளவுதான் வழிகாட்டியாக இருக்க வேண்டும், இந்த அளவான முன்மாதிரி மிக்க ஒரு செயற்பாட்டலாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் தௌபா செய்து கொள்ளுங்கள், இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு விட்டுவிடாமல் அவர்கள் திரும்ப சொல்லுகின்றார்கள், நான் ஒவ்வொரு நாளைக்கும் 100 தடவைகள் தௌபா செய்கின்றேன், எனவே நீங்களும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள், இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள் என்று தான் செய்த விடயத்தை சொல்லி காட்டி, தானும் செய்கின்றேன் நீங்களும் செய்யுங்கள் என்ற செய்தியினை சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே நாம் சில விடயங்களை எமது குழந்தைகளுக்கு, குடும்பங்களுக்கு சொல்லுகின்ற பொழுதும் நாங்களும் அந்த செயற்பாடுகளிலே முற்று முழுதாக சரியாக கடைபிடித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் எதிர்த்தரப்புக்கு சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய அந்த சாதகமான பதிலும் சாதகமான செயற்பாடுகளும்
சாதகமாக அமையும் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களை, நாங்கள் பாவங்கள் தவறுகள் செய்கின்ற பொழுது தௌபா என்பது பாவம் செய்துவிட்டால் வாஜிபாகி விடுகின்றது. நாங்கள் பாவம் செய்தால் கட்டாயமாக தௌபா செய்தே ஆக வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் பாவங்கள் தவறுகள் செய்கின்ற பொழுது இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்திலே மீண்டு நல்லடியார்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி